மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 1 தொடக்கம் 17 வரையான பகுதிகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் மூதாதையர் பட்டியல் இங்கே கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நற்செய்தி பகுதியின் இறுதியிலே காணப்படுகிறதை நான் வாசிக்கின்றேன். ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைக்கு 14 என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, தலைமுறை என்பது இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சந்ததி, அவர்களுடைய தலைமுறை காணப்படுகிறது. இயேசு ஆண்டவரும் இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்விலே, அதாவது யூத மரபிலே அவர் பிறக்கின்றார். ஆகவே இயேசு மனிதராக ஒரு இனத்தில் அவர் பிறக்கின்றார். இயேசு இந்த மனுக்குலத்திலே ஒரு காலத்துக்குள்ளும் நேரத்துக்குள்ளும் வரலாற்றுக்கு உட்பட்ட ஒருவராக பிறக்கின்றார். இயேசுவினுடைய அந்த பரம்பரை அல்லது இயேசுவினுடைய அந்த வழி மரபு என்பது இந்த உலகத்திலே தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் என்று இங்கே தொடங்குகிறது. ஆகவே ஆபிரகாமில் தொடங்கப்படுகிறது. இங்கே இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வாழ்வு நெறிமுறைகளுக்கு உட்பட்ட, ஒரு சமயத்தின் உட்பட்ட, ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு சந்ததியில் இருந்து கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த மூதாதையர் பட்டியலை நாங்கள் பார்க்கிற பொழுது பல இறைவாக்கினர்கள் காணப்படுகிறார்கள், பல அரசர்கள் காணப்படுகிறார்கள், பல பெண்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது, சில நல்ல புனிதர்களாக வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் காணப்படுகிறது, பல்வேறுபட்ட இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கிய பெயர்கள் காணப்படுகிறது. இவ்வாறாக சொல்லுகிற பொழுது பலருடைய பாவிகளாக இருந்து மனம் மாறியவர்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது. குறிப்பாக தாவீது அரசனுடைய பரம்பரையில் தோன்றுகிற பொழுது தாவீது எப்படிப்பட்ட அரசராக இருந்தார், தாவீது எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்தார், தாவீது எவ்வாறு மனம் மாறினார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்ததாக இருக்கிறது. ஆகவே இயேசுவினுடைய வரலாறு என்பது முற்று முழுக்காக மனுஷீகத்தன்மையோடு மனித குலத்தோடு இணைந்த ஒரு வாழ்வின் தன்மையை கொண்டிருக்கின்ற மூதாதையர் பரம்பரையாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இயேசுவை இந்த மக்கள் கூப்பிடுகிற பொழுது தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார்கள். அந்த தாவீதினுடைய வழி மரபில் இருந்து பிறந்த ஒருவராக அவரை பார்க்கின்றார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இருந்து இயேசுவினுடைய பரம்பரையை நாங்கள் குறிப்பிடுகிற பொழுது அந்த பரம்பரை இயேசுவினுடைய வாழ்வோடு இணைந்த ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. ஆனால் இன்று நாங்கள் பல இடத்திலே பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய பரம்பரையை, எங்களுடைய மூதாதைய பட்டியலை சொல்லுகிற பொழுது நாங்கள் அந்த மடத்தீன் யாக்கோப்பு பரம்பரை, நாங்கள் அந்த ஆலயத்தைச் சேர்ந்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள், பூட்டா பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் பெரியவர்களாக இருந்தவர்கள், நாங்கள் தான் இந்த கோயிலை ஆண்ட நாங்கள் தான் இந்த கோயிலை கட்டினாங்கள், நாங்கள் தான் இந்த கோயிலே நாங்கள் சிவமாலை சொன்ன நாங்கள் மூப்பர்களாக இருந்தனார்கள் என்று நாங்கள் வரலாறுகளை சொல்லுகிறோம், பரம்பரையை குறிப்பிடுகிறோம். நல்ல விடயம்தான். ஆனால் இந்த பரம்பரைகளும் இந்த மூதாதையர் பட்டியல்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் குறிப்பிடுகிற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக, அந்த விசுவாச வாழ்வை, நல் ஒழுக்க வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனெனில் இயேசு ஆண்டவருடைய பரம்பரையிலே நாங்கள் பார்க்கிறோம். பல்வேறுபட்ட நிலைகளில் பாவம், பல்வேறுபட்ட நிலைகளில் அரசராக, பல்வேறுபட்ட நிலை இறைவாக்கினர்களாக அவருடைய விசுவாச வாழ்வாக நாங்கள் இந்த வேதாகமத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு அமைந்திருந்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம், தாவீது அரசருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். இவ்வாறாக பலருடைய வாழ்க்கை, ஆசாவின் மகன் யோசபாத்தை பார்க்கிறோம், யோசபாத்தின் மகன் ஜோராமை பார்க்கின்றோம், உரியாவின் மகன் ஜோத்தாமை பார்க்கிறோம், எசேக்கியா, இவ்வாறாக பல்வேறுபட்ட மனிதர்களுடைய வாழ்வின் ஊடாக நாங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இயேசு இவர்களுடைய வாழ்வில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டவராக, பாவமற்றவராக, உண்மைக்கு நீதிக்கு குரல் கொடுக்கிற ஒருவராக, தன் வாழ்வை முழுவதுமாக மக்களுக்கு கொடுக்கிறவராக காட்டப்படுகிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய பரம்பரைகளை பற்றி பெருமையாக பேசுகிற பொழுது நாங்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோமா? அவர்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா? அவர்கள் எங்களுக்கு முன்னாலே விட்டு சென்ற அந்த நல்ல இறை ஆட்சியின் விழுமியங்களை நாங்கள் செய்கிறோமா?
குறிப்பாக அவர்களிடத்தில் இருந்த சிம்பிள் ஃபெய்த் என்று சொல்லுகிற சாதாரண விசுவாசம் எங்களிடத்தில் காணப்படுகிறதா? அவர்கள் திருச்செப மாலை ஓதினார்கள், திருப்பலிகளில் பங்கு பெற்றினார்கள், முழங்கால் படியிருந்த நற்கருணை ஆண்டவருடைய மன்றாடினார்கள், எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார்கள், எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள், தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கேற்ற வழியில் அவர்கள் ஒழுக்க வாழ்விலே வளர்த்து. ஆனால் நாங்கள் இந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருமையாக பேசிக்கொண்டு எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைய நாளிலே சிந்திக்க என் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்களை அழைத்து நிற்கிறேன். ஆகவே தான் இந்த வேளையிலே நாங்கள் முதலில் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு விசுவாசத்தை தந்த எங்களுடைய முன்னோர்கள், எங்களுக்கு நம்பிக்கையை தந்த எங்களுடைய முன்னோருக்காக நன்றி சொல்லுவோமாக. வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை பொழுது உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இன்று எங்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் வாழ வளர எங்களுக்கு அந்த விசுவாசத்தை ஊட்டிய எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய முன்னோர், எங்களுடைய பரம்பரையரை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த சாதாரண விசுவாச வாழ்வு, ஒழுக்க வாழ்வு எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க செய்தரலாம். அவற்றினூடாக நாங்களும் ஒரு காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு அதே விசுவாசத்தை, அதே ஒழுக்க வாழ்வை, அதே கடவுள் நம்பிக்கையை நாங்கள் ஊட்ட எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.